This is Manoj Kumar from Surya Academy. நம்ம வந்து physics topic பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் regarding TNPSC exams. Physicsல மெக்கானிக்ஸ் பத்தி படிக்க போறோம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது என்ன பேசிக்கா அப்படினா study of objects in motion or rest. ஒரு பொருள் வந்து மோஷன்ல இருந்தாலோ இல்ல ரெஸ்ட்ல இருந்தாலோ அத பத்தி படிக்கிறது தான் மெக்கானிக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. மெக்கானிக்ஸ்ல பேசிக்கா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டாட்டிக், இன்னொன்னு வந்து டைனமிக். ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது என்னன்னா ஆப்ஜெக்ட் இன் ரெஸ்ட். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருந்தா அதை பத்தி படிக்கிறது ஸ்டாட்டிக்னு சொல்லுவோம். டைனமிக்னா ஆப்ஜெக்ட் இன் மோஷன். மோஷன்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்டை பத்தி படிக்கிற இதுதான் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டைனமிக்ஸ்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து கைனடிக்ஸ், இன்னொன்று வந்து கைனமேட்டிக்ஸ். கைனடிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கும்போது அந்த மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்புறம் மோஷனை காஸ் பண்ற ஃபோர்ஸஸ், இது அந்த ஃபோர்ஸுக்கும் மோஷனுக்கும் இடையில்பட்ட ரிலேஷன்ஷிப், இதை பத்தி படிக்கிறது கைனடிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கும்போது அந்த மோஷன்ல ஏற்படுற டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, அக்ஸலரேஷன், அதுக்கப்புறம் அதனோட இன்டர் ரிலேஷன்ஷிப், இதை பற்றி படிக்கிறது கைனமேட்டிக்ஸ். ஆனால் கைனமேட்டிக்ஸில் அந்த மோஷனை காஸ் பண்ணுற ஃபோர்ஸை பற்றி படிக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு மோஷன், அதனோட டைப்ஸை பற்றி பார்க்கலாம். மோஷனை பேஸ்ட் ஆன் ஸ்பீடு, டைம் பீரியட் ஆர் டியூரேஷன், அப்புறம் பாத்து. ஒரு ஆப்ஜெக்ட் கடந்து போகிற பாதை பார்த்து, அப்புறம் அதுக்கான ஆகிற நேரம், அதாவது டைம் டியூரேஷன், அதுக்கப்புறம் அதனோட ஸ்பீட், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் மோஷன் நம்ம பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் பாத். பேஸ்ட் ஆன் பாத்தில் ஃபர்ஸ்ட் லீனியர் மோஷனை சொல்லலாம். லீனியர் மோஷனுங்கிறது என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் ஆச்சுன்னா அதெல்லாம் லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் கோகனட் ஃபாலிங் ஃப்ரம் த ட்ரீ, இதெல்லாம் லீனியர் மோஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். செகண்ட் ஒன் வந்து ரெக்டிலினியர் மோஷன். ரெக்டிலினியர் மோஷனுங்கிறது என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கர்வ்டு பாத்தில் மூவ் ஆகி போச்சுன்னா அதை ரெக்டிலினியர் மோஷன் சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆப்ஜெக்ட் மூவிங்ல கர்வ்டு பாத், ஒரு பஸ் வந்து டேர்னிங்லையோ இல்லை வந்து பெண்டிங்லேயோ பெண்டான ரோட்லேயோ மூவ் ஆகி போகிறது வந்து ரெக்டிலினியர் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் ஒன் வந்து ஆசிலேட்டரி மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டூ அண்ட் ஃப்ரோ மோஷனில் மூவ் ஆச்சுன்னா அதை வந்து ஆசிலேட்டரி மோஷன் சொல்லலாம். எக்ஸாம்பிள் மூவ்மெண்ட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் அல்லது மூவ்மெண்ட் ஆஃப் சி வேவ்ஸை கூட சொல்லலாம். நாலாவது வந்து சர்க்குலர் மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகி வந்துச்சுன்னா அதை சர்க்குலர் மோஷன் சொல்லலாம். சர்க்குலர் மோஷனில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து யூனிஃபார்ம், இன்னொன்று வந்து நான் யூனிஃபார்ம். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டன்டான ஸ்பீடில் தான் சுற்றி வரும். இதே நான் யூனிஃபார்ம் மோஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அது சுற்றி வர்ற டைம் வந்து வேரி ஆகும், அதாவது அதனோட ஸ்பீட் வந்து வேரி ஆகும். அதெல்லாம் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ரொட்டேட்டரி மோஷன். ரொட்டேட்டரி மோஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஆக்சிஸை மையமாக வச்சு ஸ்பின் ஆகும், அதெல்லாம் ரொட்டேட்டரி மோஷனில் சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மூவ்மெண்ட் ஆஃப் ஃபேன் பிளேட்ஸ், அதெல்லாம் ரொட்டேட்டரி மோஷன் சொல்லலாம். ஆர் ஸ்பின்னிங் ஆஃப் எர்த், பூமி வந்து தன்னைத்தானே சுற்றிக்கும், அதெல்லாம் ரொட்டேட்டரி மோஷனில் சொல்லலாம். அடுத்து இர்ரெகுலர் மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த ஒரு டெஃபினட்டான பாத்திலும் மூவ் ஆகாமல் ரேண்டமாக மூவ் ஆச்சுன்னா அதெல்லாம் இர்ரெகுலர் மோஷனில் சொல்லலாம். இர்ரெகுலர் மோஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து மூவ்மெண்ட் ஆஃப் இன்செக்ட்ஸை சொல்லலாம். அடுத்து வந்து மிக்ஸ்டு மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் மோஷனை எக்ஸிபிட் பண்ணிச்சுன்னா அதை வந்து மிக்ஸ்டு மோஷனில் சொல்லலாம். உதாரணத்துக்கு சைக்கிள், மூவ்மெண்ட் ஆஃப் சைக்கிள். மூவ்மெண்ட் ஆஃப் சைக்கிளில் ஓவராலாக சைக்கிளில் பார்க்கும்போது அது லீனியர் மோஷனில், அதாவது ஸ்ட்ரைட் பாத்தில் மூவ் ஆகிற மாதிரி தெரியும். அதே மாதிரி அதோட வீல்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆகிற மாதிரி தெரியும். ஒரு ஆக்சிஸை பேஸாக வச்சு அது ஸ்பின் ஆகும். அதே அந்த வீலில் மாட்டியிருக்கிற செயினை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகிட்டு வரும். ஸோ வந்து பைசைக்கிளில் வந்து மோர் தென் ஒன் டைப் ஆஃப் மோஷன் இருக்கிறதுனால அது மிக்ஸ்டு மோஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்து பேஸ்ட் ஆன் டியூரேஷன் ஆர் டைம் பீரியட். பேஸ்ட் ஆன் டியூரேஷனில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று பீரியாடிக், இன்னொன்று நான் பீரியாடிக்.
பீரியாடிக்கில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட மோஷனை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். அதை வந்து ஒவ்வொரு முறை ரிப்பீட் பண்ணும்போதும் ஆகும்போது அந்த டைம் பீரியட் வந்து சேமாக தான் இருக்கும். அதாவது வந்து ஒவ்வொரு முறை அந்த மோஷன் ரிப்பீட் ஆகும்போதும் டைம் பீரியட் வந்து சேமாக தான் இருக்கும். இதே நான் பீரியாடிக் மோஷனில் இந்த டைம் பீரியட் வேரி ஆகும். நான் பீரியாடிக் மோஷனில் மோஷன் ரிப்பீட் ஆகும், பட் டைம் பீரியட் வேரி ஆகும். பீரியாடிக் மோஷனுக்கு மூவ்மெண்ட் ஆஃப் எர்த் அரௌண்ட் த சன், பூமி வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கான நேரம் எப்பவுமே மாறாது, ஆனால் அந்த மோஷன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதான் பீரியாடிக் மோஷனில் சொல்லலாம். நான் பீரியாடிக் மோஷனில் பேட்ஸ்மேன் ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ், அதாவது பேட்ஸ்மேன் வந்து கிரிக்கெட் கிரவுண்டில் விக்கெட்டுக்கு நடுவில் ஓடும்போது அவரோட மோஷன் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் முதல் மோஷனுக்கும் ரிப்பீட் ஆன ரெண்டாவது மோஷனுக்கும் உள்ள டைம் பீரியட் சேம் ஆனால் இருக்காது. ஸோ வந்து அது நான் பீரியாடிக் மோஷன் சொல்லலாம். தேர்ட் ஒன் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்பீட். பேஸ்ட் ஆன் ஸ்பீடில் யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன் ரெண்டு வகை இருக்கு. யூனிஃபார்ம் மோஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் ரெகுலர் டிஸ்டன்ஸை கடந்து போச்சு அப்படின்னா அது யூனிஃபார்ம் ஸ்பீட்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டைம் பீரியட் ஒரு செகண்டுக்கு 1 மீட்டர் டிஸ்டன்ஸும், ரெண்டாவது செகண்டுக்கு 2 மீட்டர் டிஸ்டன்ஸும், மூணாவது செகண்டுக்கு 3 மீட்டர் டிஸ்டன்ஸும் உண்டு. ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் ரெகுலர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னா அதை யூனிஃபார்ம் மோஷன் சொல்லலாம். இதுவே இர்ரெகுலர் டிஸ்டன்ஸை ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கடந்து போச்சு அப்படின்னா அதை வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆசிலேட்டரி மோஷனில் ஆப்ஜெக்ட் ட்ரூ அண்ட் ப்ரோ மோஷன் மூவ் ஆகும்போது அதுக்கு ஆகிற டைம் வந்து எப்பவுமே சேமாக தான் இருக்கும். ட்ரூ மோஷனுக்கும் ப்ரோ மோஷனுக்கும் ஆகிற டைம் சேமாக தான் இருக்கும். ஸோ வந்து எல்லா ஆசிலேட்டரி மோஷனையும் பீரியாடிக் மோஷன் சொல்லலாம், பட் எல்லா பீரியாடிக் மோஷனையும் ஆசிலேட்டரி மோஷன் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆசிலேட்டரி மோஷன் ரொம்ப வேகமாக நடந்துச்சுன்னா அது வந்து வைப்ரேஷனாக மாறிடும். அதாவது வந்து வெரி ஃபாஸ்ட் ஆசிலேஷன் லீட்ஸ் டு வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒரு லீனியர் மோஷனில் என்னென்னலாம் பேராமீட்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன், பாயிண்ட் ஏ பி. இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸை, அதாவது வந்து லென்த்தை நான் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவேன். அந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி வேணா இருக்கலாம், எப்படி வேணா போயிட்டு வரலாம். ஸோ வந்து 2 பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள லென்த்தை டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். டிஸ்டன்ஸ்ங்கிறது லென்த் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுவே டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். உதாரணத்துக்கு இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்போ வரும்னா இந்த ரெண்டுத்தையும் ஸ்ட்ரைட் லைன்ல ஜாயின் பண்ணாதான் நமக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ the shortest distance between two points தான் நம்ம displacement அப்படின்னு சொல்றோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து shortest distance between 2 points. அடுத்து ஸ்பீட். ஸ்பீடுங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் பை டைம். அதாவது டைமை பொறுத்து டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆனா அதை ஸ்பீடுன்னு சொல்றோம். Speed is equal to distance divided by time. இதனோட யூனிட் வந்து meters per second. அடுத்து velocity. Velocity அப்படிங்கிறது rate of change of displacement with respect to time. டைமை பொறுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட்ல சேஞ்ச் இருந்ததுன்னா அதை வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ velocity is given by displacement divided by time அப்படின்னு சொல்லலாம். இதனோட யூனிட் வந்து meters per second. அடுத்து acceleration. acceleration rate of change of velocity with respect to time. அதாவது டைமை பொறுத்து வெலாசிட்டியில சேஞ்சஸ் இருந்ததுன்னா அது acceleration சொல்றோம். ஸோ velocity divided by time அப்படின்னு சொல்லலாம். இதனோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லலாம்.
வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ் சேஞ்சாக இருந்ததுன்னா, அதாவது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போனதுன்னா அக்சலரேஷன் சொல்லலாம். இதுவே வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா, அதாவது நெகட்டிவ் வெலாசிட்டி டிக்ரீஸ், வெலாசிட்டியோட மேக்னிடியூட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா அதை வந்து ரீடார்டேஷன் அல்லது டிஸ்லரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ரீடார்டேஷன் ஆர் டிஸ்லரேஷன். ஸோ இதில் வந்து வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் டைமை பொறுத்து. நெக்ஸ்ட் யூனிட்ஸை பார்ப்போம். யூனிட்ஸில் பேசிக்காக 2 யூனிட் இருக்கு. ஒன்று வந்து ஸ்கேலார் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து வெக்டார் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேலார் யூனிட்ஸ் என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்டோட மோஷனை நம்ம வெறும் மேக்னிடியூடை மட்டும் வச்சு சொன்னோம் அப்படின்னா அது ஸ்கேலார் யூனிட்னு சொல்லலாம். அல்லது ஒரு ஆப்ஜெக்டோட மோஷனில் வெறும் மேக்னிடியூட் மட்டும் இருந்தால் அதை ஸ்கேலார் யூனிட்னு சொல்லலாம். இதுவே போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இது ரெண்டுமே இருந்ததுன்னா அதை வெக்டார் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு பஸ் மூவிங் அட் 5 km/h. ஸோ இங்கே வந்து மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கிறதுனால இதை ஸ்கேலார் யூனிட்னு சொல்கிறோம். இதுவே பஸ் மூவிங் அட் 5 km/h டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இது போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கிறதுனால இது வெக்டார் யூனிட் ஆகும். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, அக்சலரேஷன் இது எல்லாமே வெக்டார் யூனிட். இதுவே டிஸ்டன்ஸ் இதே எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை வந்து ஸ்கேலார் யூனிட்ல சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபோர்ஸை பற்றி பார்ப்போம். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, புஷ் ஆர் புல் எக்ஸ்பீரியன்ஸ் பை அன் பாடி. அதாவது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே புஷ்ஷோ இல்லை புல்லோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் அது ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்ஸில் 2 டைப் இருக்குது பேசிக்காக. ஒன்று வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸு, இன்னொன்று வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கான்டாக்ட் ஃபோர்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே ஆப்ஜெக்ட் கூட தொடர்பில் இருக்குது, அதாவது வந்து கான்டாக்டில் இருக்குது, அப்போ ஒரு ஃபோர்ஸ் இன்டியூஸ் ஆகுது அப்படின்னா அது கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இதுவே வந்து 2 ஆப்ஜெக்ட் இடையில் எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லை, ரிமோட்டாக இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னா அது வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸில் சொல்லலாம். கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போ உருவாகும் அப்படின்னா 2 ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில் கான்டாக்ட் இருந்தால் மட்டும்தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன்டியூஸ் ஆகும். ஸோ அதை வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதெல்லாமே வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான். நெக்ஸ்ட் ஃபோர்ஸ்லேயே பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அண்ட் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நான் வச்சிருக்கேன். ஆப்ஜெக்டை வச்சுட்டு இதை வந்து த்ரெட்டால் கனெக்ட் பண்ணுறேன். ஒரு பக்கம் வந்து ஒரு பர்சன் வந்து 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இதை இந்த பக்கம் இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த பக்கமும் 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இன்னொரு பர்சன் இந்த ஆப்ஜெக்டை இருக்கிறாரு. ஸோ 2 பக்கமும் சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுத்து இருக்கிறதுனால இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டாட்டிக்காக எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஸோ வந்து ஃபோர்ஸ் 2 பக்கமும் பேலன்ஸ் ஆகிட்டதுனால, அதாவது வந்து ஈக்குவல் ஃபோர்ஸு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஆகிடும். இதை தான் பேலன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஒரு பக்கத்தில் 20 நியூட்டன்ஸ் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் 10 நியூட்டன்ஸ் கொடுத்து இந்த ஆப்ஜெக்டை இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பக்கம்
ஃபோர்ஸ்னுடைய வேல்யூ வந்து மேக்னிடியூட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஆப்ஜெக்ட் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் மூவ் ஆகும். ஸோ வந்து இது அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பேலன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாமல் ஸ்டாட்டிக்காக இருந்தால் அதை பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். இதுவே அன்பேலன்ஸ் ஃபோர்ஸில் ரெண்டு பக்கமும் ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு பக்கம் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிடுச்சுன்னா, அதாவது அதனோட பொசிஷனில் சேஞ்ச் இருந்ததுன்னா அதை அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் அப்படின்னா தமிழில் உராய்வு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரிக்ஷன் எப்பெல்லாம் உருவாகும்னா, ஒரு பாடி இன்னொரு பாடி மேலே மூவ் ஆகினாலோ இல்லை மூவ் ஆக ட்ரை பண்ணாலோ அப்போல்லாம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் உருவாகும். அதாவது when a body tries to move or moves over the surface of another body, frictional force will occur. frictional forceல ரெண்டு வகை இருக்கு. ஒன்று ஸ்டாட்டிக், இன்னொன்று வந்து டைனமிக். ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே ரிசைட் ஆகிருக்கும் போது, அதாவது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும்போது ரிசைட் ஆகிருக்கும் போது அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் இடையில் உள்ள ஃபோர்ஸு தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே மூவ் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து உருவாகிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு டைனமிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைனமிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே ஸ்லைட் ஆகி போகுது. ஸ்லைட் ஆச்சுன்னா அப்போ உருவாகிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு பேர் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்ஃபேஸ் மேலேயோ இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலேயோ ரோல் ஆகி போச்சுன்னா அது வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்னைக்கு டாப்பிக்கில் நம்ம மெக்கானிக்ஸு அதனோட டைப்ஸு, அப்புறம் மோஷன் அதனோட டைப்ஸு, அப்புறம் ஃபோர்ஸ் அதனோட டைப்ஸ், இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சூரிய அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.